வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் பிஜி டிஆர்பி கிளாஸ். இந்த வீடியோவில் யூனிட் 4 சைக்காலஜியில் மென்டல் ஹில்னஸ் தான் பார்க்க போகிறோம். மென்டல் ஹில்னஸ்னால் ஒரு வகையான மனநோய், அதாவது மென்டல் ஹெல்த் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. ஒரு இண்டிவிஜுவலோட மூடு, அவங்களுடைய திங்கிங், அவங்களுடைய பிஹேவியர், இது எல்லாமே வந்து இந்த மென்டல் ஹில்னஸால் அஃபெக்ட் ஆகும். ஏன் இந்த மாதிரியான மனநோய் வருதுன்னா, ஒரு கவலையினால, இல்லை ஏமாற்றத்தினால, துக்கத்தினால, ஸோ இந்த மாதிரியான டிப்ரெஷன், இதெல்லாம் தான் வந்து மென்டல் ஹில்னஸ் வர்றதுக்கான ரீசனாக இருக்குது. இது மனசையும் பாதிக்குது, உடல் நலத்தையும் பாதிக்குது. இதனால் என்ன ஆகுது? அவங்களுடைய சோஷியல் லைஃப்பும் அஃபெக்ட் ஆகுது, டெய்லி லைஃப்பும் அஃபெக்ட் ஆகுது. டே டு டே லைஃப்பில் அவங்க பண்ணக்கூடிய ஒரு சின்ன சின்ன வேல்யூமே அவங்களுக்கு பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது. இப்போ டெஃபினேஷன் கொடுத்துருக்கான், எ சப்ஸ்டான்ஷியல் டிஸார்டர். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இது வந்து ஒரு வகையான டிஸார்டர் தான். என்னென்ன அஃபெக்ட் பண்ணுது? திங்கிங், மூட், பெர்செப்ஷன், ஓரியன்டேஷன்னா டைரக்ஷன். அவங்க ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அந்த இடத்துல இருந்து அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு உண்டான அந்த டைரக்ஷன் இருக்கு இல்லையா, அதை சொல்கிறதுக்கே வந்து தடுமாற்றமாக இருக்கும். அடுத்தது மெமரி. ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து மென்டல் ஹில்னஸில் இருக்கும். ஓகே, இந்த டிஸார்டர் இருக்கனால என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க? ஜட்ஜ்மெண்ட், அதாவது ஒரு ஜட்ஜ் பண்ணுவாங்க இல்லையா, இது கரெக்டு, இது தப்பு, அது என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல டிஃபிகல்ட்டி இருக்கும். அவங்களுடைய நடத்தை, அதுக்கு அடுத்தது வந்து ரியாலிட்டி என்ன, ரீல் என்ன, அதுவே வந்து தெரியாது. டே டு டே லைஃப்பில் அவங்க பண்ணக்கூடிய அந்த சின்ன சின்ன வேலையிலே வந்து அவங்க டிஃபிகல்ட்டியாக ஃபேஸ் பண்ணுவாங்க. இது வந்து இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டின்னு சொல்ல முடியாது. இது எதனால் வந்திருக்குன்னு சொன்னால், இன்கம்ப்ளீட் மென்டல் டெவலப்மெண்ட், மன வளர்ச்சி முழுமையடையாமல் இருக்கிறது. அந்த மன வளர்ச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து டெவலப் ஆகாமல் இருக்கிறது. அப்புறம் சப்நார்மல் இன்டெலிஜென்ஸ்னால் இயல்பற்ற நுண்ணறிவுன்னு சொல்லலாம். நார்மல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது, இயல்பாக இல்லாமல் இருக்கும். அதுதான் வந்து சப்நார்மல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து ரீசனாக இருக்குது இந்த மென்டல் ஹில்னஸ். நெக்ஸ்ட்டு குரோனிக் நியூராலஜிக்கல் கண்டிஷன், அதாவது நாள்பட்ட நரம்பியல் கோளாறுன்னு சொல்கிறாங்க. குரோனிக்னா ரொம்ப நாள் இருக்கக்கூடிய அந்த டிசீஸ் தான் இது. என்னென்ன டிசீஸ் இதில் இருக்குன்னு பார்த்தோன்னா, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு இன்க்ளூடாக இருக்கும் இல்லையா, அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அடுத்தது பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம். பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டமில் என்னென்ன இருக்கும்? கிரேனியல் நர்வ்ஸ், பெரிபெரல் நர்வ்ஸ், ஆட்டோனோமிக் நர்வஸ் சிஸ்டம்ஸ். என்னென்ன மாதிரியான டிஸார்டர் இதில் வந்து இருக்குன்னு பார்த்தோம்னா, நர்வ்ஸ் ரூட்ஸு பாதிக்கும், அதாவது நரம்பு வேர்கள், நியூரோமஸ்குலர் ஜங்ஷன், நரம்பு தசை சந்திப்புன்னு சொல்கிறாங்க, மசில்ஸ், தசைகள், இது எல்லாமே வந்து இந்த டிஸார்டரில் அடங்குது. எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு எபிலெப்சி. எபிலெப்சின்னா காக்கா வலிப்பு நோய்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து கை கால் வலிப்பு, எபிலெப்சி. இது எதனால் ஆகுதுன்னா, ஒரு சடனாக ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்து பிரெயினுக்கு போகிறதுனால தான் இந்த எபிலெப்சி வந்து வருது. இது வந்து ஒரு நரம்பியல் நோய்னு சொல்லுவாங்க. இது ஏன் இந்த நரம்பியல் நோய் ஏன் வந்திருக்குன்னா, ஒரு டிப்ரெஷனால் வந்திருக்கக்கூடிய ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். ஸோ இது வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது? தசை பிடிப்பாயிடுது. அதுக்கு அடுத்தது அன்கான்ஷியஸ் நிலைமைக்கும் போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு நியூரோ டீஜெனரேட்டிவ் கண்டிஷன். ஸோ நியூரோ டீஜெனரேட்டிவ் கண்டிஷன்னு சொல்லும் போதே தெரியுது, டீஜெனரேஷன், ஏதோ வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக டீஜெனரேட் ஆகிட்டு இருக்கு, அழிஞ்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. என்ன? இப்போ பிரெயினில் வந்து நர்வ் செல்ஸ் இருக்குது. அதே மாதிரி நர்வஸ் சிஸ்டம் என்ன ஆகுனா, இந்த பிரெயினில் இருக்கக்கூடிய நர்வ் செல்லும் நர்வஸ் சிஸ்டமும் ஸ்லோவாக வந்து அதோட ஃபங்க்ஷன் என்ன ஆகும்னா அப்படியே வந்து பாதிக்குது. அதோட ஃபங்க்ஷன் வந்து பாதிக்குது. அதனால் என்ன ஆகும்னா, அதோட அறிவாற்றல்னு சொல்கிறோம் இல்லையா, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அதுவும் மென்டல் எபிலிட்டி, இது எல்லாமே வந்து பாதிப்படைஞ்சிட்டு சம் மென்டல் ப்ராப்ளம் வரத்துக்கு ரீசனாக இருக்குது. மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் பார்க்கலாம், எம்எஸ். இந்த மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸை என்ன சொல்லுவாங்கன்னா, நரம்பு மண்டலத்தின் அழற்சி நோயின்னு சொல்லுவாங்க. இது ஏன் வருதுன்னு பார்த்தோம்னா, ஸோ பிரெயினில் பார்த்தோம்னா நர்வ் ஃபைபர்ஸ் இருக்கும். அந்த நர்வ் ஃபைபர்ஸை சுற்றி வந்து மைலின் ஷீத் இருக்கும். அந்த ஷீத் என்ன பண்ணுன்னா, எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வந்து
நர்வ்ஸ் வழியாக பிரெயினுக்கு வந்து ட்ராவல் ஆகுது இல்லையா, அது ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த மைலின் ஷீத். ஸோ இந்த மைலின் ஷீத் என்ன ஆகுது, பிரெயினில் இருக்கக்கூடிய மைலின் ஷீத், ஸ்பைனல் கார்டு, இது எல்லாமே டேமேஜ் ஆகுது. ஸோ அந்த ஷீத் வந்து டேமேஜ் ஆகுறதுனால அப்போ அந்த நர்வ்ஸ் வழியாக போகக்கூடிய எல்லா சிக்னலுமே என்ன ஆகுது, கட் ஆகுது. ஸோ விஷன் ப்ராப்ளம் வரும், அதுக்கப்புறம் அந்த நர்வ் சிக்னல் இன்டரப்ட் ஆகுது இல்லையா, ஸோ வீக்னஸ் வருது, அதுக்கு அடுத்தது மயக்கம் வருது, இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் அவங்க வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். அதுக்கு அடுத்தது என்ன ஆகுது, நர்வ் கம்யூனிகேஷன் வந்து டிஸ்டர்ப்ட் ஆகுது. அதுதான் வந்து கம்யூனிகேஷனேன்றது என்னது, சரியாக போகாது, அந்த சிக்னல் போகாமல் ஆயிடுது இல்லையா. ஸோ அதனால ஃபேட்டிக், மசில் வீக்னஸ், கோஆர்டினேஷன் ப்ராப்ளம் எல்லாம் வருது. பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் பார்க்கலாம். இதுவும் வந்து நியூராலஜிக்கல் ஒரு டிசீஸ் தான். இது எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ட்ரீமர்ஸ், அதாவது நடுக்கம், அதுக்கு அடுத்தது மஸ்குலர் ரிஜிடிட்டி, தசை விரைப்பு, பிராடிகினேஷியா, ஸ்லோனஸ் ஆஃப் மூமெண்ட். இது ஆக்சுவலி இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இருக்கு இல்லையா, ஒரு மூமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். மூமெண்ட் எல்லாமே வந்து பாதிக்கும். ஸ்ட்ரைட்டாக நிற்க முடியாது, பேலன்ஸ் பண்ண முடியாது, கோஆர்டினேட் பண்ண முடியாது, ஸ்டிஃபாக இருக்க முடியாது. இது எல்லாமே இந்த டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் தான். ஓகே, இந்த ப்ராப்ளம் ஏன் வருது, ஏன் இந்த டிசீஸ் வருதுன்னு பார்த்தோன்னா, டீஜெனரேஷன் ஆஃப் த பேசல் கேங்லியான்னு கொடுத்துருக்கான். இந்த பேசல் கேங்லியான்றது பிரெயினோட பேஸில் இருக்கக்கூடிய ஒரு பிரெயின் ஸ்ட்ரக்சர். இந்த பிரெயின் ஸ்ட்ரக்சர் தான் மசில் மூமெண்ட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அப்போது இந்த ஸ்ட்ரக்சரே வந்து டேமேஜ் ஆகுதுன்னா மசில் மூமெண்ட்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ மூமெண்ட்டே பாதிக்குது. அழகாக கொடுத்துருக்காங்க. டொப்பமைன் டிஃபிஷியன்சின்றது இது வந்து ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லலாம். ஒரு நர்வ் செல்ஸ்லேருந்து இன்னொரு நர்வ் செல்ஸுக்கு சிக்னல் கொண்டு போகிறதே இதுதான். ஸோ இதுவும் வந்து என்னது, டிஃபிஷியண்ட்டாக இருக்குது, பற்றாக்குறையாக இருக்குது. அதனாலேயும் இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் வரதுக்கு ஒரு ரீசனாக இருக்குது. ஆக்சுவலி இது யாரை மோஸ்ட்டாக அஃபெக்ட் பண்ணும் பார்த்தோன்னா, மிடில் ஏஜ் பீப்புள், அப்புறமா வந்து கொஞ்சம் வயசானவங்க, இவங்களுக்கு தான் வந்து இந்த ப்ராப்ளம் மோஸ்ட்டாக அஃபெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஹீமோஃபிலியா. ஹீமோன்னு சொல்லும் போதே தெரியுது, இது பிளட் சம்மந்தப்பட்ட ஒரு டிசீஸ். ஆக்சுவலி இது ஜெனட்டிக் ப்ளீடிங் டிஸார்டர்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்டாக மேலே தான் வந்து இந்த டிசீஸ் அஃபெக்ட் ஆகுது. ஏன் இந்த டிசீஸ் வருது, ஸோ ஓகே, இந்த டிசீஸ்னால என்ன ப்ராப்ளம் பார்த்தோன்னா, இப்போ நம்மளுக்கு அடிபட்டது, ஏதோ ஒரு இன்ஜுரியால் அடிபட்டுச்சுன்னா பிளட்டு வரும். ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் என்ன ஆகுனா, அந்த பிளட் வந்து கிளாட் ஆகிடும். அப்படி இல்லை, அப்படியே பிளட் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அதுதான் என்ன சொல்கிறாங்க, ஹீமோஃபிலியான்னு சொல்கிறாங்க. ரொம்ப நேரம் வந்து என்னதான் பண்ணாலும் வந்து அது என்ன பண்ண முடியல, ஸ்டாப் பண்ணல, பிளட் வந்து போய்கிட்டே இருக்குது. இது எதனால், மேபி ஏதாவது குரோமோசோம் ப்ராப்ளத்தால். இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், ஜாயிண்ட் பெயின் இருக்கும், அந்த ப்ளீடிங் வந்த இடத்துல வந்து ரொம்ப வந்து வீக்கமாகிடும். ஸோ இது எல்லாமே வந்து இதோட சிம்டம்ஸ் தான். இது ஆக்சுவலி அம்மா கிட்ட இருந்து அவங்களுடைய மேல் சைல்டுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். அதனால தான் இது வந்து ஜெனட்டிக் ப்ளீடிங் டிஸார்டர் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஹெரிடிட்டரி டிசீஸ், அம்மா கிட்ட இருந்து பையனுக்கு வரக்கூடிய ஒரு டிசீஸ். சின்ன சின்ன அடிபட்டாலே என்ன ஆகும், அதிகமான பிளட் வந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் தலசிமியா. ஸோ இது பார்த்தோன்னா, இதுவும் வந்து ஒரு ஜெனட்டிக் பிளட் டிஸார்டர். இதுவும் அதே மாதிரி தான், ஜெனட்டிக் பிளட் டிஸார்டர் தான். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீமோக்ளோபின் லெஸ்ஸாக இருக்கும். ஸோ நார்மலாக ஒரு பர்சனுக்கு இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினை விட இந்த டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு அனிமியா வரதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இது அதே மாதிரி தான் ஜெனட்டிக்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து சில்ட்ரன் கிட்ட பாஸ் ஆன ஒரு டிசீஸ் தான் இது. மைல்டுலேருந்து சிவியர் வரைக்கும் நிறைய டைப் இருக்குது. ஸோ இதோட சிம்டம்ஸ்லாம் பார்க்கும்போது யூரின்லாம் டார்க்காக வர்றது, போன்லாம் வந்து இந்த எலும்பு சொல்கிறாங்களே, எலும்பு தேய்மானம், இது எல்லாமே வந்து இதோட காசஸ்னால தான். நெக்ஸ்ட்டு சிக்கல் செல் டிசீஸ். ஸோ இதுவும் வந்து ஒரு ஹெரிடிட்டி டிசீஸ் தான். சிக்கிள் செல் அனிமியா. அனிமியானா என்னன்னு பார்த்தோம், பிளட் சம்மந்தப்பட்ட
டிசீஸ் தான். இதில் ஆர்பிசின்னு சொல்கிறோம் இல்லையா, ரெட் பிளட் செல்ஸு, அதெல்லாம் ரிஜிட் ஆகிடுது. ஆக்சுவலி இந்த ஆர்பிசி பார்த்தோன்னா ஒரு மாதிரி ரவுண்டாக இருக்கும். ஆனால் இந்த சிக்கிள் செல் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த ஆர்பிசி எப்படி இருக்குன்னா சிக்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலி ரவுண்டாக இருக்க வேண்டியது இந்த மாதிரி இருக்கும். அதுதான் கொடுத்துருக்காங்க. ஆர்பிசி டிஸ்ட்ரக்ஷன், குரோனிக் அனிமியா. இவங்களுக்கு ஆர்கன் டேமேஜ் ஆகும். ஸோ பெயின் இருக்கும். பிளட் ஃப்ளோவே பிளாக் ஆகிடும். ஸோ இது வந்து சிக்கிள் ஷேப்டாக இருக்கும். அடுத்தது மல்டிபிள் டிசேபிலிட்டிஸ் இன்க்ளூடிங் டெஃப், பிளைண்ட்னஸ். ஸோ டெஃப் அண்ட் பிளைண்ட்னஸ், அதனால் ஒன்று இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட டிசேபிலிட்டி இருக்குது. ஸோ இதை பார்த்தோன்னா காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது. என்னென்ன சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுவாங்க? கம்யூனிகேஷன். ஏன்னா காதுமே கேட்காது, கண்ணுமே தெரியாதுன்னும் போது அவங்களுக்கு கம்யூனிகேஷனே சுத்தமாக இருக்கவே இருக்காது. மூமெண்ட்டும் பாதிப்படையும். மொபிலிட்டின்றது மூமெண்ட்டு. எஜுகேஷனும் அவங்களுக்கு கிடைக்கிறது சிரமம்தான். ஏன்னா வந்து நார்மல் எஜுகேஷன்லாம் வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து ஒன்றும் கிடச்சிடாது. டெய்லி ஃபங்க்ஷனிங்கே வந்து அவங்களுக்கு ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஓகே, என்ன மாதிரியான எஜுகேஷன் கொடுக்கலாம்? இண்டிவிஜுவலைஸ்ட் எஜுகேஷன் தான் கொடுத்தாகணும். ஏன்னா நார்மலாக எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய எஜுகேஷன் இவங்களுக்கு கொடுக்க முடியாது இல்லையா? ஏன்னா கம்யூனிகேட்டே பண்ண முடியலன்னும் போது எஜுகேஷன் அவங்களுக்கு எப்படி போய் சேரும்? நார்மலாக ஒரு ஸ்பீச் கூட அவங்களுக்கு நம்ம சொல்கிறது அவங்களுக்கு கேட்காத போது எப்படி எஜுகேஷன் கொடுக்க முடியும்? ஸோ அதனால் அவங்களுக்கு இண்டிவிஜுவலைஸ்ட் எஜுகேஷன் பிளான் தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நிறைய வந்து இந்த சாதனங்கள்லாம் இருக்கு இல்லையா, மல்டி சென்சரி, காதும் கண்ணும் வந்து சரியா தெரியலன்ற போது டச் பண்ணி பார்க்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு டீச் பண்ணலாம். ஸோ இது வந்து நிறைய வந்து சப்போர்ட் கொடுக்கறது மூலிமா டீச்சர்ஸு, ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ், தெரபிஸ்ட் இவங்க எல்லாம் மனசை வச்சாங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணலாம், ட்ரெயின் பண்ணலாம்.